வணக்கம் நண்பர்களே, ஹவ் டு யூஸ் என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த ஹவ் டு யூஸ் என்கிற இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு சேனலாக இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பல நேரத்தில் நமக்கு தெரியாது. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி அதை நம்ம பார்ப்போம், பல மொழியில அது வரும். ஆனா தமிழ் மொழியில நீங்க கேட்கணுங்கிறதுக்காகவே இந்த ஹவ் டு யூஸ்ங்கிற தமிழ் சேனல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்க இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்களை நீங்க லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த ஹவ் டு யூஸ்ங்கிற சேனல் பல காரியங்களை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கறத நீங்க வீடியோவை பார்க்க போறீங்க. டிவி எப்படி யூஸ் பண்றது, கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது, மொபைல் எப்படி யூஸ் பண்றது, இப்படி பல விஷயங்கள் வீட்டு உபயோக பொருட்களை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய செல்லுல இருக்கக்கூடிய யூடியூப்ல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நீங்க எங்களுடைய வீடியோக்களை பார்க்கலாம். பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரே மாப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அது எப்படி நீங்க ஃபிட் பண்ணணும், எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். இப்போ இந்த மாப் யூஸ் பண்றதுக்கு முன்னக்கூட்டி நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்க ஒரு வேக்கம் கிளீனர் ஒண்ணு நீங்க வாங்கணும். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இந்த ஸ்ப்ரே மாப்பை யூஸ் பண்ணும்போது இதுல முடி இருந்துச்சுன்னா அங்கங்க இருக்கிற முடியெல்லாம் இதுல போய் ஒட்டிக்கிடும். அது உங்களுடைய வீட்டை அலங்கோலமாக்கி விடும். ஆகையால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த ஸ்ப்ரே மாப்பை யூஸ் பண்றதுக்கு முன்னக்கூட்டி ஒரு வேக்கம் கிளீனர் நீங்க வாங்கி ஆகணும். இந்த வேக்கம் கிளீனருடைய விலை நம்ம அமேசான்ல ஆன்லைன்ல 3025 ரூபாய் இப்போதைய அமேசானுடைய விலை. நீங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ அந்த வேக்கம் கிளீனரை எப்படி பயன்படுத்துறது, என்னென்ன பொருள் எப்படி எப்படி ஃபிட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த வேக்கம் கிளீனர்ல முதல் இருக்கக்கூடியது இந்த டியூப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய 2 பைப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது ஒரு பொருள், இது ஒண்ணு, இது ஒண்ணு, அதுக்கப்புறம் இது ஒண்ணு. இப்போ நான் இது ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா, இது ஃப்ளோர்ல யூஸ் பண்ணக்கூடியது. இது ஃப்ளோர்ல யூஸ் பண்ணக்கூடியது, ஃப்ளோர்ல யூஸ் பண்ணக்கூடியது. இது பாத்தீங்கன்னா சோஃபால யூஸ் பண்றதுக்காக. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சோஃபாவுடைய மூலையில, ஜன்னல் மூலை பகுதியில இது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இத பாத்தீங்கன்னா இப்படி இந்த டைப்ல இருக்கும், நீங்க இப்படி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த வேக்கம் கிளீனர்ல பாத்தீங்கன்னா, இந்த வேக்கம் கிளீனர் உள்ள இந்த பக்கம் டஸ்ட் பேக் இருக்கும். இது நீங்க இதை இப்படி பிரஸ் பண்ணி இப்படி மேல இப்படி தூக்கணும். தூக்கின உடனே இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்ஸிங் டைப் இருக்கும். இந்த பிரஸ்ஸிங் டைப் அப்படி பிடிச்சி நீங்க இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே பாருங்க, அம்புகுறி போட்டிருக்குங்களா, இதான் ப்ரொசீஜர். இதை இப்படி எடுத்துட்டீங்கன்னா இதுதான் டஸ்ட் பேக். இது ஒண்ணுதான் கொடுப்பாங்க. சில இதுல வந்து 3 கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா தனியா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இந்த டஸ்ட் எல்லாம் இதுல போய் இருக்கும். இது 2 லிட்டர் 2 கிலோ 2 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேக்ல. இதுல டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போயிடும். இது எப்படி வெளியே எடுத்து நீங்க கொட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அப்படியே நீங்க ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணி அப்படியே இப்படி பிடிச்சிட்டு தான் நீங்க கொண்டு போய் வெளியே இப்படி திறந்தீங்கன்னா இப்படி இருக்கும். நீங்க இதை கொண்டு போய் இதுல டஸ்ட் இருக்கும், அதை கொண்டு போய் நீங்க வெளியே தட்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க கிளீன் பண்ண பின்பு இதை நீங்க துவச்சிக்கலாம். நீங்க அலசிக்கலாம். அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஃபிட் பண்ணி இதுல நீங்க இந்த இதுக்கு நேரா அம்புக்குறியை எடுத்து அம்புக்குறிக்கு நேரா இதை உள்ள இன்புட் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு நேரா உள்ள கரெக்டா வச்சு இது உள்ள வச்சு இப்படி ஃபிட் பண்ணீங்கன்னா ஃபிட் ஆயிடும். ஃபிட் ஆன பிறகு நீங்க இதை அப்படியே புல் பண்ணீங்கன்னா ஃபுல் ஆயிடும்.
லாக் ஆயிடுச்சு. லாக் ஆன பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டஸ்ட் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல உங்களுக்கு இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நீங்க ஃபுல் ஆன உடனே இதுல ரெட் கலர்ல வந்துடும். ரெட் வந்த உடனே நீங்க என்ன செஞ்சிடணும், உங்களுடைய இதை ஆஃப் பண்ணி வேக்யூம் கிளீனர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்டை வெளியே கொட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பயன்படுத்தணும். இப்போ ஒயர் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம தேடிட்டு இருப்போம். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல இந்த ஒயர் இருக்கும். இந்த ஒயரை நீங்க இப்படி எடுக்கலாம். இந்த ஒயரை எடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா லெவல் கொடுத்துருப்பாங்க, மஞ்சள், அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெட்டு, லாஸ்டா பாத்தீங்கன்னா ரெட்டு. இந்த ரெட்டு வரைக்கும் தான் நீங்க என்ன செய்யணும், இந்த ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க இழுக்க கூடாது. அதுக்காக தான் இந்த ரெட்டு ஸ்டாப்னு சொல்லி உங்களுக்கு அதை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. இப்போ இந்த ஒயரை நீங்க எப்படி சுருட்டுறது, திருப்பி அதை உள்ள எப்படி வைக்கிறதுனா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த பட்டனை அப்படி பிரஸ் பண்ணும்போது அதுவே என்ன செஞ்சுக்கிறோம் பாருங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே அதுவே உள்ள இழுத்துக்கிடும். அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க, இந்த டியூபை இது நல்ல ஹெவியானது. நீங்க அப்படியே போட்டுட்டு இழுத்துட்டு போகலாம். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. இதுல ரெண்டு பட்டன் பிரஸ் மாதிரி இருக்குது. நீங்க அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் பிடிச்சி நீங்க இந்த ஹோல்ஸுக்குள்ள இப்படி விட்டீங்கன்னா லாக் ஆயிடும். லாக் ஆயிடும். லாக் ஆன பிறகு இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் ஆன் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரா அந்த இழுக்கிறது வந்து ஓவரா பவரா வரும். இத கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னா ரொம்ப இல்லாம கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுக்காக இது வச்சிருக்காங்க. இப்ப எப்படி எதுக்கு யூஸ் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து சோஃபாவை கிளீன் பண்றது. சோஃபா, பெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா சோஃபால இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் தேய்ச்சி எடுத்து உள்ள போய் கிளீனா உள்ள எல்லா டஸ்டும் போயிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு இது பாத்தீங்கன்னா ஜன்னல் இடையில பயன்படுத்தக்கூடியது. ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் இந்த சோஃபாவுடைய மூளையெல்லாம் இருக்கும். அதை இப்படி தேய்ச்சி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த சோஃபாவுடைய மூளையில இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியேறி இதெல்லாம் டஸ்ட் சுத்தமாகும். சோஃபாவுக்கு மூளையில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. இது பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்றதுக்காக இது. இப்போ இதுக்கு உங்களுக்கு லென்த் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்டெண்ட் பைப் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்டெண்ட் பைப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டெண்ட் பைப்பை நீங்க இதுல லிங்க் பண்ணணும். இந்த எக்ஸ்டெண்ட் பைப்பை லிங்க் பண்ணிட்டு இந்த ஃப்ளோர் இதுல லிங்க் பண்ணிக்கணும். இது பல நேரத்துல எப்படி ஃபிட் பண்றது தெரியாம நம்ம என்ன செய்வோம், யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனா நீங்க இந்த மெத்தட்ல நீங்க வச்சு யூஸ் பண்ணணும். இத பார்க்கும்போது இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இத தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறத கரெக்டா தரையில படுக்கிற மாதிரி இருக்கணும். தரையில இப்படி படுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பொசிஷன்ல வைக்காம இந்த இதை வந்து இப்படி திருப்பணும். இந்த பொசிஷனுக்கு நீங்க திருப்பிட்டு இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஃப்ளோர்ல உங்களுக்கு இப்படி படுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளோர்ல இப்படி படுக்கும். நீங்க அப்படியே தேய்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்ஸிங் டைப் இருக்கு. இது உங்க காலால நீங்க அழுத்திக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, ஃப்ளோர்ல ஒருவேளை ஏதாவது போகாம இருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அழுத்தும் போது இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரஷ் வெளியே வரும். இது நீங்க ஃப்ளோர்ல தேய்ச்சி அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து தேய்ச்சி எடுத்து இந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு உள்ள கொண்டு போயிடும். இதுதான் பயன்படுத்துற முறை. அதனால இப்போ நீங்க எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க எல்லாத்தையும் இதெல்லாம் கழுவி நீங்க யூஸ் பண்ணி நீங்க மறுபடியும் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த வேக்யூம் கிளீனருக்கு பின் பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்படி அதே மாதிரி ஒரு ஓபன் இருக்கும். இந்த ஓபன் எதுக்காக பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃப்ளோயர் வரும்.
அதுக்காக இதுல வந்து ஒரு வெப்ப காத்து வெளியே வரும். இது நம்ம டஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்க அதை சுத்தம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு காய வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பக்கமும் உங்களுக்கு இந்த பக்கம் கை வச்சீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ளோயை உள் வாங்கும். இது வந்து வெளியே அனுப்பும் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இதை எப்படி இன்புட் பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன் பாருங்க. கீழ் பக்கத்துல உங்களுக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை கரெக்டா அப்படி வச்சு பிரஸ் பண்ணி உள்ள அமைக்கணும். அமுக்குன பிறகு இந்த டியூப்பை இதுல நீங்க வந்து உள்ள இப்படி சொருன பிறகு பாத்தீங்கன்னா நீங்க இதை ஆன் பண்ண உடனே காத்து வெளியே வரும். ஃபர்ஸ்ட் முறை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க சவுண்டை கண்டு யூஸ் பண்ண உங்களுக்கு சரியா போயிடும். இதுல பாருங்க காத்து ஹீட்டான காத்து வருது. இந்த வேக்யூம் கிளீனரை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்களை அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பதற்கு இணைந்திருங்கள். நன்றி.